Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எல்ஜி வாஷிங் மிஷினில் இருக்கிற டச் பேட் இஷ்யூஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். எங்கள் வீட்டில் 6.5 kg ஃப்ரண்ட் லோட் மெஷின் வாஷிங் மிஷின் ஒன்று இருக்குது. இந்த மிஷினில் லாஸ்ட் ஃபியூ டேஸாக டயல் செட்டிங்ஸை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணால் மிஷின் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்தது. ப்ராப்ளம் என்னென்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக இதை கழட்டி பார்த்தோம். மெஷினை ஃபஸ்ட்டு பவர் ஆஃப் பண்ணிவிடுங்க. பின்னாடி இருக்கிற 2 பெரிய ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற டாப் டோர் ஸ்லைட் ஆகி ரிமூவ் ஆகும். அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம லிக்விட் போர் பண்ணுற செக்ஷனில் ஒரு 2 ஃப்ரண்ட் ஸ்க்ரூஸ் இருக்கும், அதையும் அன்ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. இதை அன்ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் மேலே இந்த ஸ்லைடிங் டாப் டோரை ஸ்லைட் பண்ணுற மாதிரி ஒரு 3 ஸ்க்ரூஸ் இருக்கும், ப்ளூ கலர் நாப் வச்சு. அந்த 3 ஸ்க்ரூஸையும் அன்ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் பேனலில் டிஸ்அசம்பிள் பண்ணுறதுக்காக அந்த பேனலில் இருக்கிற 6 ஸ்க்ரூஸையும் மேனுவலாக ரிமூவ் பண்ண பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் எல்லா ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பிசிபி போர்டை ஹோல்ட் பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம 3 லேட்ச் இருக்கும். ஜென்டிலாக அதை புஷ் பண்ணிவிட்டு பிசிபி போர்டை தனியாக ரிமூவ் பண்ணலாம். ஒன்ஸ் பிசிபி போர்டை ஜென்டிலாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரண்ட் பேனலையும் பிசிபி போர்டையும் செப்பரேட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் பேனல் பிளாஸ்டிக் பேனலில் நம்ம செலெக்ஷன் யூனிட்டில் டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ்க்கான ஐகான் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ்க்கான அந்த பிளேஸ் ஹோல்டரில் மோல்டு ஃபார்ம் ஆகிருந்தால், டஸ்ட் ஃபார்ம் ஆகிருந்தால், இல்லை டேம்ப்னஸ் இருந்ததுன்னா நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அது ஒர்க் ஆகாது. அதை ஃபுல்லாக நீங்கள் நல்லா கிளியர் பண்ணிவிட்டு ஜென்டிலாக ஒரு நைஸ் கிளாத்தை வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே கண்டக்டிங் மெட்டீரியலில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் சின்ன அலுமினியம் ஃபாயிலை ஒரு சின்ன ஸ்மால் பீஸாக கட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் கண்டக்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன அலுமினியம் ஃபாயிலில் இருக்கிற எண்டை கட் பண்ணிக்கோங்க, ஸ்மாலாக மல்டிஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சின்னதாக அந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி சைஸை பார்த்துட்டு மல்டிபிள் லேயராக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக பண்ணால் பெட்டர், ஸோ தட் லாங் லைஃப் வரும். சின்ன சின்ன பீசஸாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எனி டைப் ஆஃப் க்ளூ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஃபெவிபாண்ட் ஆர் ஃபெவிகால், என்ன வாட்டர் ரெசிஸ்டன்ட் பாண்டிங் மெட்டீரியல் இருக்கோ ஆர் எனி பாலிகிரிப் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் இருந்தாலும் ஓகே. அதை சின்னதாக கட் பண்ணி அந்த எந்த டிஸ்பிளே செக்ஷனில் உங்களுக்கு ப்ராப்ளம் வருதோ, எந்த இடத்துல உங்களுக்கு கண்டக்ஷன் நடக்க மாட்டேங்குதோ அந்த இடத்துல லைட்டாக அந்த ஃபெவிபாண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியலை அங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக இந்த கண்டக்ஷன் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹேண்டை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் இருந்து உங்கள் கையில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அங்கே இருக்கிற கண்டக்டிங் மெட்டீரியலுக்கு பாஸ் ஆகி அந்த பர்டிகுலர் பட்டன் ஒர்க் ஆகுது. ஸோ இதில் ஏதாவது டேம்ப்னஸ் இருந்ததுன்னா இல்லை இஷ்யூஸ் இருந்ததுன்னா இது ஒர்க் ஆகாமல் போக சான்சஸ் உண்டு.